Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths first chapter, Relations and Functions, exercise 1.3 10th sum பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a person, forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a, b are constants அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த டேபிளில் இருந்து 4 பர்சன்ஸோட ஃபோர் ஹேண்டோட லென்த்து அதோட அவங்களோட ஹைட்டையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த கையோட இங்கே ஃபைன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹைட் வந்து ஒய்னும் இந்த ஃபோர் ஹேண்டோட லென்த்து வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா இப்போ அது வந்து இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கேட்குறாங்க, செக் இஃப் திஸ் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க, ஏ அண்ட் பி கேட்குறாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் 4 சப்டிவிஷன்ஸும். இது கிவன் ரிலேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ இதை வந்து பேர் ஆர்டர் பேர்ஸில் எழுதணும்னா ஆர் ஈக்குவல் டு 35 56 45 65 50 69.5 55 74. இது ஏரோ டயக்ராம் போட்டோம்னா இங்கே 35 56 45 65 50 69.5 55 74. இப்போ இது வந்து இந்த டொமைனில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து பேராக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். இந்த இமேஜ் இருக்குது, இது வந்து ப்ரீ இமேஜ், இது இமேஜ். அப்போ இது ஒன்றுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் ஏ அண்ட் பி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் எடுத்துக்கலாம், 35 56 அண்ட் 45 65ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எக்ஸ்ஒய், இதையும் எக்ஸ்ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இங்கே ஒய்க்கு பதிலாக இங்கே 56ன்னு இந்த ஃபஸ்ட் பேரில் இருக்கிறதுல இது எக்ஸு, இது ஒய். அப்போ இந்த 56ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 35, எக்ஸ் வந்து 35 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி இதில் 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இதில் இந்த 45 65ன்னு இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா இதுலேயும் வந்து எக்ஸ் வந்து 45ன்னு வச்சுக்கலாம், ஒய் வந்து 65ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பேரில் 45 65ன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து இது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் எக்ஸுக்கு பதிலாக 45, ஒய்க்கு பதிலாக 65. அப்போ 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இது 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. இதில் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. இதில் ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து இது வந்து எலிமினேட் பண்ணுறோம். அப்போ இது வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 4b, இந்த ப்ளஸ் பியும் இங்கே மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் பண்ணும்போது இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது ப்ளஸ் வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ். அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். இங்கே 65 56 இருக்குது. அப்போ இதில் 65ல் 56 போச்சுன்னா 9. இப்போ 9 ஈக்குவல் டு இங்கே 45 மைனஸ் 35 வந்து 10. இங்கே ஏ இருக்கிறனால ஏ 9 ஈக்குவல் டு 10a. அப்போ ஏ ஈக்குவல் டு 9/10 ஈக்குவல் டு 9 10 பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், இந்த 9க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 0.9. இப்போ இது ஈக்குவேஷன் 2 1ன்னு சால்வ் பண்ணியிருக்கிறோம். இதுவே வந்து 1 2வையும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், 1 2 எடுத்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. இதுலேயும் அதே மாதிரி சைன் சேஞ்ச் மைனஸ் பண்ணும்போது சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். இங்கே 35லேருந்து 45லேருந்து 35 மைனஸ் பண்ணோம்னா -10a. அப்போ இது வந்து
இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் 10a ஈக்குவல் டு 65லேருந்து 56 பண்ணோம்னா மைனஸ் 9 ஆயிரும். அப்போ இங்கே a ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 9 இந்த பக்கம் மைனஸ் 10. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 9 10ஆல் டிவைட் பண்ணால் 0.9. இப்படி வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்டும் பண்ணிக்கலாம், இல்லை செகண்டு ஃபஸ்ட்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் வேல்யூ ஒன்றா தான் வரும். இப்போ a ஈக்குவல் டு 0.9 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ 0.9 இது ஈக்குவேஷன் 1 வந்து 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் b. அப்போ 35 இன்ட்டு ஏக்கு பதிலாக 0.9 ப்ளஸ் 6. அப்போ 56 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 56 ஈக்குவல் டு இங்கே 35 இன்ட்டு 0.9 வந்து 31.5 ப்ளஸ் இந்த 6. அப்போ 6 ஈக்குவல் ப்ளஸ் b, இது வந்து b 0.9 ப்ளஸ் b. இப்போ 31.5 ப்ளஸ் b. இப்போ b ஈக்குவல் டு 56 மைனஸ் இங்கே 31.5. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 24.5. அப்போது 24.5 அவ்வளோதான், அதுதான் b. இப்போ ஏயோட வேல்யூ 0.9 அண்ட் b ஈக்குவல் டு 24.5. இப்போது y ஈக்குவல் டு ax ப்ளஸ் bனா y ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 0.9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 24.5. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அவரோட ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா அவரோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. இப்போ லென்த் ஆஃப் த ஃபோர்ஹேண்ட் வந்து 40 சென்டிமீட்டர். எக்ஸோட வேல்யூ வந்து 40 சென்டிமீட்டர்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 40 ப்ளஸ் இங்கே 24.5. அப்போ 9 4s ஆர் இங்கே 36 ப்ளஸ் இந்த 24.5. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 36 ப்ளஸ் 24 வந்து 60.5 இன்ச்சஸ். அப்போ ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் 60.5 இன்ச்சஸ். அதுதான் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ். இப்போ வந்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அவங்களோட ஃபோர்ஹேண்டோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5ன்னு. இதில் வந்து ஒய்க்கு பதிலாக இந்த 53.3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0.9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 24.5 ஈக்குவல் டு ஒய் வந்து 53.3. இப்போ 0.9x ஈக்குவல் டு இந்த 24.5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 53.3 மைனஸ் 24.5 பண்ணோம்னா 28.8. அப்போ 0.9x ஈக்குவல் டு 28.8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை இந்த 0.9. அப்போ 28.8 பை 0.9 வந்து இது டெசிமலில் இருக்குது. ஹோல் நம்பராக மாத்திரக்கு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 288 டிவைடட் பை இங்கே இது 9 வந்துடும். இப்போ 9ஆல் இதை கேன்சல் பண்ணால் 3 9s are 27, ரிமைண்டர் 1 18, 2 9s are 18. அப்போ 32. அப்போ இது வந்து அவரோட ஃபோர்ஹேண்டோட லென்த் வந்து 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.